Hello friends, இன்னைக்கு ஒரு பொரியல் ரெசிபி புடலங்காய் பொரியல் தான் செய்ய போறோம். சூப்பரா இருக்கு இதோட டேஸ்ட். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். KeerthiSowmi's kitchen ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புடலங்காய் எடுத்துர்க்கேன். இப்போ இத ரெண்டா கட் பண்ணிட்டு மேல இருக்கிற தோல் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆழமா பீல் பண்ணி எடுக்க வேணாம். மேல இருக்கிற தோல் மட்டும் ஹார்டா இருக்கும்ல, அத மட்டும் லைட்டா அந்த மாதிரி பீலர்ல பீல் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பொரியல் ரெசிபீஸ் போட்டுருக்கோம். பொரியல் ரெசிபீஸ்ங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கும். பார்க்காதவங்க பாருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் தோலை பீல் பண்ணிட்டு இன்னொரு டைம் கழுவிக்கோங்க. இப்போ இத ரெண்டா கட் பண்ணிக்கலாம். புடலங்காயில உள்ள சீட்ஸ் எல்லாம் இருக்கும். அத சும்மா அப்படி கை வச்சு எடுத்தோம் அப்படினாவே வந்துரும். ரொம்ப ஈஸியா. இந்த மாதிரி அந்த சீட் எல்லாம் எடுத்துட்டு இத நீல நீளமா கட் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. நான் இந்த மாதிரி நல்லா நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய பீஸா போட பிடிக்கும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வாணல் வச்சிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய், இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் பொரியலுக்கு, அதனால சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கறிவேப்பிலை தழை சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதல கட் பண்ணி வச்சிருக்க புடலங்காய் சேர்த்துக்கிறேன். புடலங்காய் வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது. மேக்ஸिमम ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல நல்லா சாஃப்ட்டா வெந்துரும். இத நல்லா mix பண்ணி விட்டு இப்போ புடலங்காய்க்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதலயே நல்லா தண்ணி விட்டு வேகும். வேணும்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. வேணும்னா லாஸ்டா சேர்த்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இத வேக வச்சிரறேன். இடையில ஒரு டைம் எடுத்து mix பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காம இருக்க. இப்போ ஒரு 6 மினிட்ஸ்க்கு அப்புறமா காய் நல்லா சாஃப்ட்டா குக் ஆயிருச்சு. நல்லா வெந்துரும் சீக்கிரமாவே. இப்போ லாஸ்டா இதல 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மசாலா சேர்க்க பிடிக்கும்னா 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நல்ல காரமா வேணும்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. KeerthiSowmi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.